சரி மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பில் பொதுக்கொள்கை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் பார்த்திருக்கின்றோம். அதில் இறுதியாக பொதுக்கொள்கை வட்டம் சம்பந்தமான விடயங்களை பார்த்திருந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அரச கொள்கைகளும் அரசியல் அதிகார நிறுவனங்களும். இந்த அரச கொள்கை உருவாக்கத்தின் பொழுது எத்தகைய நிறுவனங்கள் அதில் பங்களிப்பு செலுத்துகின்றன அல்லது எத்தகைய நிறுவனங்கள் அதில் பங்கேற்கின்றன என்பது தொடர்பாக பார்க்கின்றோம். சரி, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் பொதுக்கொள்கை வகிக்கின்ற பொழுது அந்த கொள்கை உருவாக்கம், கொள்கை நடைமுறைப்படுத்தல், கொள்கை மதிப்பீடு போன்ற விடயங்களில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களை நாம் அரச கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அதிகார நிறுவனங்கள் என்று சொல்லுவோம். கவனிங்க, என்ன அதிகார நிறுவனங்கள் சொன்னால் கொள்கை உருவாக்கம், கொள்கை நடைமுறை, கொள்கை மதிப்பீடு என்பவற்றோடு தொடர்புடைய அதிகாரமிக்க நிறுவனங்கள். இந்த அதிகாரமிக்க நிறுவனங்களை நாம சொல்லுவோம் கொள்கை வகுத்தலோடு சம்பந்தப்பட்ட அதிகார நிறுவனங்கள். இன்று பொதுக்கொள்கை வகுத்தலின் பொழுது பல்வேறுபட்ட இத்தகைய அதிகார நிறுவனங்கள் ஈடுபடுகின்றன. ஆனால் பிரதானமாக பார்க்கிறோம் சட்டமன்றம், அரசாங்கம், சிவில் சமூகம், சர்வதேச சமூகம் அல்லது சூழல், ஊடகம், நலன்பேண் குழுக்கள், வர்த்தக சங்கங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், அமுக குழுக்கள். இது அவ்வளவு என்னது? கொள்கை உருவாக்கத்தின் பொழுது அல்லது கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அதிகாரமிக்க நிறுவனங்கள். திருமுறை பாருங்க பார்ப்போம். சட்டமன்றம், அரசாங்கம், சிவில் சமூகம், சர்வதேசம், ஊடகம், நலன்பேண் குழுக்கள், வர்த்தக சங்கங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், அமுக குழுக்கள். இதனை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் கேட்கலாம் குருவினாக்களுக்கு. அரச கொள்கையோடு தொடர்புடைய அதிகாரமிக்க நிறுவனங்கள் இரண்டை குறிப்பிடுக. இந்த 10 நிறுவனங்கள் ஏதாவது இரண்டை நீங்க குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும். அடுத்து நாம பார்க்கிறோம் இந்த அரச கொள்கையோடு தொடர்புடைய நபர்கள், அரச கொள்கையோடு தொடர்புடைய பல்வேறுபட்ட அதிகாரமிக்க நபர்கள். இதில் நாம பார்க்கிறோம் ஒன்று பணியக அமைப்பாளர்கள், அரசின் தலைவர்கள், உயர்ந்தோர் குழாமினர், அரசின் தலைவர்கள், உயர்ந்தோர் குழாமினர், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், நிர்வாகிகள், சிவில் சமூகத்தினர் போன்றவர்கள் இதில் அடங்குகின்றார்கள். இவர்கள் அரச கொள்கையோடு தொடர்புடைய தனிப்பட்ட நபர்கள். கவனிங்க, பணியக அமைப்பாளர்கள், அரசின் தலைவர்கள், உயர்ந்தோர் குழாமினர், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், நிர்வாகிகள், புலமையாளர்கள், சிவில் சமூகத்தினர். இவர்கள் பொதுக்கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அதிகாரமிக்க நபர்கள். அப்ப அதிகாரமிக்க நிறுவனங்கள் என்பது வேறு, அதிகாரமிக்க நபர்கள் என்பது வேறு. அடுத்ததாக நாம பார்க்கிறோம் இந்த பொதுக்கொள்கையை முறையாக நடைமுறைப்படுத்துகின்ற 3 நிறுவனங்கள் அல்லது இந்த பொதுக்கொள்கையோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய நிறுவனங்கள் 3. அளவு 1 சட்டத்துறை, 2 நிறைவேற்றுத்துறை, 3 நீதித்துறை. இந்த 3 கவனிங்க, இது பொதுத்துறையோடு மிக நெருங்கிய தொடர்புடைய 3 நிறுவனங்கள். சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. ஆனால் முதலாவது பார்க்கிறோம் சட்டத்துறை. சட்டத்துறை என்றால் என்னது? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடங்கிய ஒரு அவை சட்டத்துறை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்கிய அவை சட்டத்துறை. இந்த சட்டத்துறை பெரும்பாலும் மக்கள் பிரதிநிதிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. சில நாடுகளில் நியமன ரீதியாக சிலர் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள். பொதுவாகவே சட்டத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு மக்கள் பிரதிநிதிகள் இருப்பார்கள். மக்கள் பிரதிநிதிகள் கோட்பாட்டு ரீதியாக பொது பிரச்சனைகள் அல்லது சமூகத்தின் நிலவும் தேவைகளை சட்டத்துறையினூடாக முன்னெடுத்து செல்வார்கள். அப்ப இந்த சட்டத்துறையில் இருக்கின்றவர்கள் நாட்டில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பொது பிரச்சனை அல்லது ஒரு பொது தேவை, அதனை நிவர்த்தி செய்வதற்கு எத்தகைய கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது பொது பிரச்சனைகளை தீர்க்கும் செயல்முறைக்காக சட்டங்களை உருவாக்குதல்
அதற்கு தேவையான நிதியினை ஒதுக்கீடு செய்தல் போன்ற அதிகாரங்கள் இந்த சட்டத்துறையிடம் காணப்படுகின்றது. பொது பிரச்சனை தீர்க்கும் செயல்முறை என்னது, அதற்கு எத்தகைய நிதியினை ஒதுக்குவது, நிதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பன போன்ற விடயங்களை இந்த சட்டத்துறையினர் தீர்மானிப்பார்கள். ஆனாலும் இன்றைக்கு நாம பார்க்கிறோம், இந்த சட்டத்துறையின் அதிகாரங்கள் சற்று குறைவடைந்து வருகிறது. சட்டத்துறையின் அதிகாரங்கள் சற்று குறைவடைந்து வருகிறது. இதுல பொது கொள்கை உருவாக்கத்தின் பொழுது சட்டத்துறையின் அதிகாரங்கள் குறைவடைந்து வருகிறது. ஏன் அவ்வாறு குறைவடைந்து வருகிறது? அதுல ஒன்று நாம பார்க்கிறோம், கட்சி முறையின் வளர்ச்சி. கவனியமானவர்களே, என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பொது கொள்கையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 3 நிறுவனங்கள். அதில் ஒன்று சட்டத்துறை தொடர்பாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப சட்டத்துறை தான் கொள்கை உருவாக்கத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் இன்று அந்த சட்டத்துறையின் அதிகாரங்கள் குறைவடைந்து கொண்டு வருகிறது. ஏன் குறைவடைந்து கொண்டு வருகிறது? கட்சி முறையின் வளர்ச்சி. கட்சி முறையின் வளர்ச்சியின் காரணமாக உண்மையில் சட்டத்துறையில் இருக்கின்ற அனைவரும் கொள்கை உருவாக்கத்தில் பங்கேற்பதில்லை. மாறாக யாரு? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற கட்சியினர் தான் கொள்கைகளை தீர்மானிக்கின்றனர். விளங்குது அந்த விடயம்? கவனிங்க பார்ப்போம். சட்டத்துறை கொள்கை உருவாக்கினாலும் உண்மையில் சட்டத்துறை கொள்கை உருவாக்குவதில் இருந்து இன்று தமது அதிகாரத்தை இழந்திருக்கின்றது. ஏன்? உண்மையில் சட்டத்துறையில் கொள்கையை உருவாக்குவது யாரு? கட்சியினர். எந்த கட்சியினர்? அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற அல்லது அதிகாரத்தை பெற்ற கட்சியினர். அப்ப கட்சியினரின் கொள்கையை தான் சட்டத்துறை செயற்படுத்துகின்றதை ஒழிய உண்மையில் சட்டத்துறை கொள்கையை உருவாக்குகின்ற அதிகாரத்தினை இன்று கட்சி முறையின் வளர்ச்சியினால் இழந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம பார்க்கிறோம் சமூக பிரச்சனைகளின் விரிவாக்கம். இன்று சமூக பிரச்சனைகள் விரிவடைந்து வருவதனால் சட்டத்துறையினரால அனைத்து வகையான பிரச்சனைகளையும் குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது. பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்றது. சட்டத்துறையினரால அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களாலேயே நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் திறமை உடைய அலுவலர்கள், நிர்வாகிகள், ஏனைய நிறுவனங்கள், ஏனைய அலகுகள் போன்றவற்றின் உதவியை நாட வேண்டியிருக்கின்றது கொள்கை உருவாக்கத்தின் பொழுது. அவ சட்டத்துறையினால அனைத்து கொள்கைகளையும் உருவாக்க முடியாது இருக்கின்ற. இதனால திறமையுடைய அலுவலகங்கள், நிர்வாக அலகுகள், நபர்கள் போன்றவர்களின் உதவியை சட்டத்துறை நாடுகிறது. ஆக சட்டத்துறை செய்ய வேண்டிய பணியின் ஒரு பகுதி இவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. இதனாலையும் கொள்கை உருவாக்கத்தில் சட்டத்துறையின் அதிகாரம் குறைவடைந்திருக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், கொள்கை உருவாக்க நிறுவனமாக சட்டத்துறைக்கு கொள்கைகளை கண்காணிப்பதற்கான அதிகாரம் மாத்திரம்தான் உண்டு. கொள்கைகளை கண்காணிப்பதற்கும் அதனை காண்பிப்பதற்குமான அதிகாரம் மாத்திரமே உண்டு. அந்த கொள்கையை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் யாரிடம் இருக்கின்றது? நிறைவேற்றுத்துறையிடம் காணப்படுகின்றது. கவனிங்க மாணவர்களே, நாம் பார்க்கிறோம் கொள்கை உருவாக்கத்தின் பிரதானமான 3 நிறுவனங்கள். அதில் முதலாவது பார்த்திருந்தோம் சட்டத்துறை. சட்டத்துறைன்னு சொன்னால் என்னது? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு அவை. இந்த சட்டத்துறையின் ஊடாகத்தான் நாட்டின் கொள்கைகள் பெரும்பாலும் உருவாக்கப்படும். முன்னைய காலங்களில் பெரும்பாலும் சட்டத்துறையின் ஊடாகவே நாட்டுக்கு தேவையான கொள்கைகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த சட்டத்துறையின் அந்த கொள்கை உருவாக்க அதிகாரம் குறைவடைந்திருக்கின்றது. குறைவடைந்தமைக்கு முதலாவது காரணம் என்னது? அரசியல் கட்சிகளின் வளர்ச்சி. இரண்டாவது காரணமா நாம பார்க்கிறோம் சமூக பிரச்சனைகளின் விரிவாக்கம். மூன்றாவது நாம பார்க்கிறோம் நிர்வாகத்துறை, நிறைவேற்றுத்துறையின் கை மேலோங்கி இருந்தது. உண்மையில் சட்டத்துறை கொள்கைகளை உருவாக்குகின்றது என்று சொல்லப்பட்ட போதிலும் உண்மையில் சட்டத்துறை கொள்கைகளை உருவாக்குவதில்லை. யார் கொள்கையை உருவாக்குவது? அந்த குறிப்பிட்ட விடயத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர். குறிப்பிட்ட விடயத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு? நிறைவேற்றுத்துறையினர். ஆக நிறைவேற்றுத்துறையினரால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை கண்காணித்து கையுயர்த்தி நிறைவேற்றுகின்ற பணியினை தான் சட்டத்துறை செய்கின்றதை ஒழிய உண்மையில் இன்று சட்டத்துறை கொள்கைகளை உருவாக்குவதில்லை. எனவேதான் சொல்லப்படுகின்றது கொள்கை உருவாக்கத்தின் சட்டத்துறையின் அதிகாரம் குறைவடைந்து இருக்கின்றது. அடுத்து நாம பார்க்கிறோம் கொள்கை உருவாக்கத்தின் மற்றும் ஒரு முக்கியமான விடயம், கொள்கையோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு முக்கியமான அமைப்பு நிறைவேற்றுத்துறை. இந்த நிறைவேற்றுத்துறையை நாம இரண்டாக வகைப்படுத்தி நோக்குவோம், மூன்றாக வகைப்படுத்தி நோக்கலாம். இங்கு நாம 2 விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விடயத்தை அவதானிக்க இருக்கின்றோம்.
ஒரு உலக நிறைவேற்றுத்துறைகளை நாம மூன்றாக வகைப்படுத்துறோம். ஒன்று பாராளுமன்ற நிறைவேற்றுத்துறை, ஜனாதிபதித்துவ நிறைவேற்றுத்துறை, மூன்று கலப்பு நிறைவேற்றுத்துறை என்று நாம வகைப்படுத்துகின்றோம். இதில் நாம பார்க்கிறோம், பாராளுமன்ற நிறைவேற்றுத்துறையானது கொள்கை உருவாக்கத்துடனும் கொள்கை நடைமுறையுடனும் நேரடியாக தொடர்புபட்ட ஒரு நிறைவேற்றுத்துறையாக காணப்படுகின்றது. இருப்பினும் அந்த கொள்கை உருவாக்கத்தின் பொழுது, கொள்கை நடைமுறையின் பொழுது இந்த நிர்வாகம் பொதுமக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். எப்படி அந்த நிர்வாகம் பொதுமக்களுக்கு பொறுப்பு சொல்லுகின்றது? நிறைவேற்றுத்துறை சட்டத்துறைக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும், சட்டத்துறை பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். நிறைவேற்றுத்துறை சட்டத்துறைக்கு பொறுப்பு கூற வேண்டும், சட்டத்துறை பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இது பாராளுமன்ற நிறைவேற்றுத்துறையின் முக்கியமான பண்பு. ஆக கொள்கை உருவாக்கத்தின் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், நிறைவேற்றுத்துறை தான் கொள்கை உருவாக்குது. நிறைவேற்றுத்துறை கொள்கை உருவாக்கினாலும் கொள்கை உருவாக்குகின்ற பொழுது அதை என்ன செய்யணும்? மக்களுக்கு பொறுப்பு சொல்லணும். எப்படி மக்களுக்கு பொறுப்பு சொல்கின்றது? சட்டமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணும், சட்டமன்றம் மக்களுக்கு பொறுப்பு சொல்லணும். இதனூடாக நிறைவேற்றுத்துறை கொள்கை உருவாக்கத்தின் பொழுது சம்பந்தப்பட்டாலும் அது பொறுப்பு கூறுதல் என்ற விடயத்தின் ஊடாக தொடர்புபடுகின்றது. அதே போல பார்க்கிறோம், ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஜனாதிபதித்துவ நிறைவேற்றுத்துறையில் கொள்கை உருவாக்கத்தின் பொழுது இங்கு தலைமைத்துவம் ஜனநாயக பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் கூட அதனை மாற்றுவதற்கான திறன் சட்டசபைக்கு உண்டு. ஏன் ஜனநாயக பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் ஜனாதிபதி சட்டத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்படுவதில்லை. அவர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்? தனியான ஒரு தேர்தலினூடாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றார். ஆகவே இவர் சட்டத்துறையின் ஜனநாயக பிரமாணங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார். இருப்பினும் அவர் தமது கடமைகளை ஆற்றுகின்ற பொழுது சட்டத்துறைக்கு பொறுப்பு கூறக்கூடியவராக இருக்கின்றார். எப்படி? சட்டத்துறையினால அவருக்கு எதிராக குற்றப்பிரிவினை கொண்டு வருவதன் ஊடாக அவரை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய வல்லமை சட்டத்துறைக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி சட்டத்துறையோடு தொடர்புபட்டவராகவும் கொள்கை நடைமுறையின் பொழுது சட்டத்துறையோடு சம்பந்தப்பட்டவராகவும் சட்டத்துறைக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒருவராகவும் காணப்படுகின்றார். அடுத்ததாக நாம பார்த்திருக்கிறோம் கொள்கை நடைமுறையில ஒன்று சட்டத்துறையின் பணியில பார்த்திருந்தோம். அடுத்து நாம பார்க்கிற நிறைவேற்றுத்துறையை பார்த்திருந்தோம். நிறைவேற்றுத்துறையில 2 அம்சங்கள் காணப்படுகின்றது. ஒன்று ஜனாதிபதித்துவ முறை, மற்றது பாராளுமன்ற முறை. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த கொள்கையோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு முக்கியமான அதிகாரமிக்க தாவனம் நீதித்துறை. அரச கொள்கை செயற்பாட்டினுள் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தாத, ஆனால் அரச கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது அதனோடு தொடர்புபடுத்தி பேசுவதில்லை, ஆனால் அதனோடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக இந்த நீதித்துறை காணப்படுகின்றது. என்ன விளங்குதா? அரச கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் நீதித்துறையை நாம பிரதானமாக அவதானிக்க மாட்டோம். இருப்பினும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக இந்த நீதித்துறை காணப்படுகின்றது. எப்படி? சட்டத்துறையால் உருவாக்கப்படுகின்ற கொள்கைகள் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு சரியான விளக்கம் கொடுத்து அவற்றை யாப்புருவாத தன்மையின் அடிப்படையில் பரிசீலிக்கின்ற அதிகாரம் நீதித்துறைக்கு உண்டு. ஆக கொள்கை உருவாக்குவது சட்டத்துறை, நடைமுறைப்படுத்துவது நிறைவேற்றுத்துறை. உருவாக்கப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஏதாவது அந்த சட்டங்களில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கின்ற பொழுது, சட்டங்களில் ஏதாவது தெளிவின்மைகள் இருக்கின்ற பொழுது அதனை தெளிவுறுத்துகின்ற முக்கியமான கடமைப்பாடு நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது அரச கொள்கை செயல்முறையில் நீதித்துறைக்கு கொள்கை ஒத்துழைப்பு மற்றும் கொள்கை செயல்முறைகளை தீர்மானிக்கின்ற குறிப்பிடத்தக்க அளவான அதிகாரம் காணப்படுகிறது. எப்படி அதிகாரம்? கொள்கைக்கான விளக்கத்தை அளித்தல், கொள்கை நடைமுறையின் பொழுது ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், நாம் இதுவரையும் 3 விடயங்கள் பார்த்திருந்தோம், நேரடியாக தொடர்புடைய விடயங்கள். ஒன்று சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. அவன் நீதித்துறைக்கு நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் என்ன செய்யலாம்? உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு ஆலோசனை வழங்குவது, நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு சொல்வது போன்ற விடயத்தினூடாக நீதித்துறை கொள்கையோடு சம்பந்தப்படுகிறது. அவன் நீதித்துறை இந்த கொள்கையோடு சம்பந்தப்படுகின்ற இந்த விடயத்தை நாம் சொல்லுவோம் நீதி புனராய்வு அதிகாரம். இந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை சில நாடுகளில் அரசியல் யாப்புக்கள் நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நீதித்துறை
கொள்கை உருவாக்கலோடு கொள்கை தொடர்பான விடயங்களில் சம்பந்தப்படுகின்றது. என்னது நீதி புனராய்வு அதிகாரம்னு சொன்னால், சட்டமன்றத்தினால் உருவாக்கப்படுகின்ற ஒரு கொள்கை அரசியலமைப்புக்கு உகந்ததா இல்லையா என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கின்ற அதிகாரம். அந்த விளக்கம் அளிக்கின்ற அதிகாரத்தினூடாக நீதித்துறை கொள்கை உருவாக்கலில் சம்பந்தப்படுகிறது. நான் பார்க்கிற இலங்கையில 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புல 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்புகள்ல இந்த நீதி புனராய்வு, நீதி முன் புனராய்வு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீதி புனராய்வு அதிகாரங்களை பயன்படுத்தி நீதித்துறை கொள்கை உருவாக்கத்தில் சம்பந்தப்படுகிறது. அவன் நீதி புனராய்வு, நீதி முன் புனராய்வு இரண்டுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. நீதி முன் புனராய்வு எனப்படுவது பாராளுமன்றத்தினால இருக்கின்ற ஒரு சட்டமூலத்திற்கு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை வழங்குவதை நாம சொல்றோம் நீதி முன் புனராய்வு. சட்டம் உருவாக்குவதற்கு முன்னர் அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கு நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தை நாம சொல்றோம் நீதி முன் புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு அதிகாரம் எனப்படுவது சட்டத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை அது அரசியலமைப்புக்கு உகந்ததா இல்லையா, அடிப்படை உரிமைகள் எந்த அளவு அதில் இடம்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாக ஆலோசனை கூறுவதை நாம் சொல்லுவோம் நீதி புனராய்வு. மசோதாவுக்கு ஆலோசனை கூறுவது நீதி முன் புனராய்வு. சட்டத்திற்கு ஆலோசனை கூறி அந்த சட்டத்தை அல்லது மீள் நிறைவேற்ற அல்லது தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரத்தை கொண்டு காணப்படுவது நாம சொல்லுவோம் நீதி முன் புனராய்வு. மன்னிக்கணும், சட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நீதித்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தை நாம சொல்லுவோம் நீதி புனராய்வு. இந்த நீதி புனராய்வு அதிகாரம் உலகில் அமெரிக்காவில் சிறப்பான முறையில் பின்பற்றப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுவது நீதி முன் புனராய்வு அதிகாரம். மசோதாவுக்கு ஆலோசனை வழங்குவது. அமெரிக்க நீதிமன்றங்களுக்கு காணப்படுவது சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை தடுத்து நிறுத்துவது அல்லது அதனை இல்லாமல் செய்வது போன்ற அதிகாரங்கள் அதற்கு உண்டு. அதை நாம சொல்லுவோம் நீதி புனராய்வு. கவனிங்க, ரெண்டு விடயங்கள் இங்க முக்கியமாக பார்த்திருக்கிறோம். ஒன்று நீதி முன் புனராய்வு, நீதி புனராய்வு. நீதி முன் புனராய்வுன்னு சொன்னால் என்னது? மசோதாவுக்கு ஆலோசனை வழங்க, அதான் இலங்கையில் இருக்குது. நீதி புனராய்வு எனப்படுவது என்னது? நிறைவேற்றப்பட்ட சட்டம் தொடர்பாக அந்த சட்டத்தின் யாப்புறுத்தன்மையை பரிசீலித்து சட்டத்தை செல்லுபடி ஆக்குவது அல்லது செல்லுபடி அற்றதாக்குவது போன்ற அதிகாரத்தை நாம சொல்லுவோம் நீதி புனராய்வு அதிகாரம் என்று சொல்லுவோம். சரி, அடுத்ததாக நாம பார்க்கிறோம் இந்த கொள்கையோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு முக்கியமான அதிகார நிறுவனம் நிரந்தர நிர்வாகம். நிரந்தர நிர்வாகம் சொன்னால் என்னது? பொதுப்பணியாளர்கள். யார் இந்த பொதுப்பணியாளர்கள்? அரசினது கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற பணியினை மேற்கொள்கின்றவர்கள் நாம சொல்லுவோம் பொதுப்பணியாளர்கள். பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், அந்த கட்டமைப்புகளில் பணியாற்றுகின்ற உயர் அதிகாரி தொடக்கம் கீழ்மட்ட ஊழியர் வரையிலான ஒட்டுமொத்த அமைப்புகளை நாம சொல்லுவோம் நிரந்தர நிர்வாகம் என்று சொல்லுவோம். ஏன் இது நாம நிரந்தர நிர்வாகம் என்று சொல்றோம்? அரசியல் நிர்வாகம், அதாவது ஆட்சியாளர்கள் 5 வருடம் அல்லது 6 வருடம் அல்லது 4 வருடம் 2 வருடம் என்ற ரீதியில் பதவிக்காலத்தை முடித்துக் கொண்டு வெளியேறி விடுவார்கள். ஆனால் இந்த கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த தரப்பினர் யாரு? இந்த நிரந்தர நிர்வாகத்தினர். குறிப்பிட்ட வயதில் பணிக்கு சேர்ந்தால் ஓய்வு பெறும் வரை அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த கொள்கையோடு சம்பந்தப்பட்டு இருப்பார்கள். விளங்குது என்னன்னு சொல்லி? ஏனைய ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்தோடு தமது பதவியை முடித்துக் கொண்டு வெளியேறிவிட, இந்த நிரந்தர நிர்வாகத்தினர் குறிப்பிட்ட வயதில் பணிக்கு சேர்ந்து ஓய்வு பெறும் வயது வரை தொடர்ந்தேர்ச்சியாக கொள்கை உருவாக்கத்திலும் கொள்கை நடைமுறையிலும் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். சரி, இந்த நிரந்தர நிர்வாகத்தினர் தான் நாம சொல்லுவோம் பணிக்குழு முறையினர் என்று சொல்லுவோம், அல்லது பணியக அமைப்பாளர்கள் என்று சொல்றோம். நாம இவர்கள் பணியக அமைப்பாளர்கள். அப்போ இந்த நிறுவனம் அரசியல் மத்தியப்படுத்தப்படல் மற்றும் விசேட நிறுவனங்களை கொண்ட நிறுவனமாக கருதப்படும். அரசியல் மத்தியப்படுத்தப்படல் சொன்னால் மத்திய அரசோடு சம்பந்தப்பட்டதாக ஒரு மத்திய நிறுவனத்தினூடாக செயற்படுகின்ற ஒரு நிறுவன கட்டமைப்பை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக பார்க்கிறோம், கல்வி என்ற நிரந்தர நிர்வாகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சு, அதன் பிறகு மாகாண கல்வி அமைச்சுக்கள், மாகாண கல்வி திணைக்களங்கள்,
வலய கல்வி காரியாலயங்கள், கோட்ட கல்வி காரியாலயங்கள், இப்படி பல்வேறுபட்ட மட்டங்களில் மத்தியமயப்படுத்தப்பட்ட நிறுவன கட்டமைப்பை கொண்டதாக இவை காணப்படும். இந்த நிறுவன கட்டமைப்பு என்ன நடக்கும்? அரசாங்கம் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவார்கள். அரசாங்கம் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவார்கள். ஆனால் இந்த நிரந்தர நிர்வாகத்தினர் மாற மாட்டார்கள். கல்வி அமைச்சர் மாறுவார், கல்வி அமைச்சின் செயலாளர் மாற மாட்டார். மாறினாலும் கூட அவர் வேற எங்கேயோ ஒரு செயலாளராக இருந்தவராக இருப்பார். கல்வி திணைக்கள பணிப்பாளர்கள் மாற மாட்டார்கள், சுகாதார திணைக்கள பணிப்பாளர்கள் மாற மாட்டார்கள். அரசாங்கம் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், இவர்கள் மாற மாட்டார்கள். எனவேதான் இவர்களை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? நிரந்தர நிர்வாகத்தினர் என்று அழைக்கின்றோம். இது அரசியல் நிர்வாக தலைமையின் கீழ் சுயாதீனமாக செயற்படும் நிறுவனம். நிரந்தர நிர்வாகமாக இருந்தாலும் இதற்கு அரசியல் நிர்வாகம் ஒன்று இருக்கும். அந்த அரசியல் நிர்வாகம் தான் யாரு? அமைச்சர். அமைச்சருக்கு அடுத்தபடியாக அந்த அமைச்சினது செயலாளர். அந்த அரசியல் நிர்வாகத்தோடு தொடர்புபட்டதாக இது செயற்பட்டு வரும். சமுதாய பூர்வமான அரசு நிர்வாக கோட்பாடுகளுக்கு இணங்க கொள்கைகளை உருவாக்கும் நிறுவனம் இது அல்ல. கொள்கைகளை உண்மையிலே இந்த நிறுவனம் உருவாக்காது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறது தான் இந்த நிர்வாகம். ஆனாலும் மறைமுகமாக இந்த நிர்வாகம் கொள்கை உருவாக்கத்தில் சம்பந்தப்படும். எப்படி கொள்கை உருவாக்கத்தில் சம்பந்தப்படும்? நாம ஏற்கனவே பார்த்தோம், சட்டமன்றம் சட்டங்கள் உருவாக்காது. யார் சட்டத்தை உருவாக்குறது? அந்த விடயத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர். இப்ப கல்வி தொடர்பான ஏதாவது ஒரு சட்டம்னு சொன்னால் அந்த சட்டமூலத்தை கொண்டு போறது யாரு? கல்வி அமைச்சர். உண்மையிலே அந்த சட்டத்தை உருவாக்குறது யாரு? கல்வி அமைச்சர் அல்ல. கல்வி அமைச்சரின் ஆலோசனை கமைய கல்வி அமைச்சின் செயலாளர். கல்வி அமைச்சின் செயலாளர் எப்படி அந்த சட்டத்தை உருவாக்குறார்? தமக்கு கீழுள்ள பணியாளர்களின் அதிகாரிகளின் ஊடாக பெறப்பட்ட உள்ளக வெளியக தகவல்களை அடிப்படையாக கொண்டு சட்டத்தை உருவாக்குறார். அப்ப ஆட்சித்துறை சட்டத்தை உருவாக்கினாலும் உண்மையில் அந்த சட்டத்தை செயல்வடிவம் கொடுத்து எழுத்துருவாக மாற்றுவது யாரு? இந்த நிரந்தர நிர்வாகத்தினர். அந்த வகையில் இந்த நிரந்தர நிர்வாகத்தினர் பொதுக் கொள்கையோடு நேரடியாக தொடர்புபட்டவர்களாக அல்லது நெருங்கிய தொடர்புபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிரந்தர பணிக்குழுவாளர்கள் பெற்றுள்ள அறிவு மற்றும் தகவல்கள் அரச கொள்கைகளை வலுவூட்டுவதனாலும் அல்லது அந்த அரச கொள்கையை சரியான முறையில் உருவாக்குவதனாலும் இவர்கள் கொள்கையோடு நெருக்கமான தொடர்புடையவர்களாக காணப்படுகின்றார்கள். சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி உண்மையான கொள்கை வகுப்பாளர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள். நாம் ஏற்கனவே சொன்னமே, அமைச்சர் சட்டத்தை கொண்டு போனால் சட்டத்தை உருவாக்குறது யார்? அமைச்சின் செயலாளர். அவர் எப்படி உருவாக்குறாரு? பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு தகவல்களை வழங்குவது யாரு? இந்த நிரந்தர நிர்வாகத்தினர். அவ உண்மையில் கொள்கை வகுப்பாளர்கள் யாரு? இந்த நிரந்தர நிர்வாகத்தினர். இந்த நிரந்தர நிர்வாகத்தினரால உருவாக்கப்படுகின்ற கொள்கைகளை அல்லது சட்டங்களை நாம சொல்லுவோம் ஒப்படைக்கப்பட்ட சட்டம் என்று சொல்லுவோம். ஒரு கலைச்சொல் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த நிரந்தர நிர்வாகத்தினரால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் நாம சொல்வோம் ஒப்படைக்கப்பட்ட சட்டம். இதனால் இது அரசியல் அதிகார முறைக்குட்படும் ஒன்றாக அடையாளம் காணப்படுகின்றது இந்த சட்டங்கள். அடுத்ததாக நாம பார்க்கிறோம், இந்த கொள்கை உருவாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு அமைப்பு அரசியல் கட்சிகள். நாம ஏற்கனவே என்ன பார்த்திருந்தோம்? சட்டத்துறையை பார்த்திருந்தோம், நிறைவேற்றுத்துறையை பார்த்திருந்தோம், நீதித்துறையை பார்த்திருந்தோம், நிரந்தர நிர்வாகத்தை பார்த்திருந்தோம். நிரந்தர நிர்வாகம் எப்படி இந்த கொள்கையோடு தொடர்புபடுகின்றது என்று பார்த்திருந்தோம். அடுத்து நாம பார்க்கிறோம் கட்சிகள். அரச கொள்கை உருவாக்கத்தில் கட்சிகள். நாம மாணவர்களை ஏற்கனவே பார்த்திருந்தோம், இன்றைய காலகட்டத்தில் சட்டத்துறை இந்த கொள்கை உருவாக்கத்தில் தமது பணியினை குறைத்துக் கொண்டிருக்கின்றது, தமது அதிகாரத்தை குறைத்திருக்கின்றது என்று பார்த்திருந்தோம். அதுக்கு பிரதானமான காரணம் என்னது? கட்சிகள். சட்டமன்றத்தில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் உண்மையில் சட்டமன்றத்தில் இருக்கிற அனைவரும் அந்த சட்டத்தில் கொள்கையில் பங்கேற்பதில்லை. யாரு பங்கேற்கின்றது? கட்சியினர். எந்த கட்சியினர்? ஆளும் கட்சியினர். அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சியினர் தான் உண்மையிலேயே சட்டமன்றத்தில் கொள்கை உருவாக்கத்தில் நேரடியாக சம்பந்தப்படுகின்றார்கள். அப்ப அந்த வகையில் நம்ம பார்க்கிறோம், இன்றைய காலகட்டத்தில் கொள்கை உருவாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட பிரதான அம்சமாக காணப்படுவது அரசியல் கட்சிகள். அது மாத்திரமல்லாது கொள்கையை உருவாக்குவதோடு மாத்திரமல்ல, அந்த கொள்கையை மக்களிடையே கொண்டு செல்வதும் யார்? அரசியல் கட்சிகள். இந்த அரசியல் கட்சிகள் எப்படி கொள்கைகளை உருவாக்குகின்றது? தேர்தலுக்கு முன்னர் இந்த கட்சிகள் மக்களிடையே பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்குகிறது.
அந்த வாக்குறுதிகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றது? ஒன்று தேர்தல் மேடைகளில் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தில், கட்சி பத்திரிகையில், பொது கூட்டங்களில், வெகுஜன ஊடகங்களில் மக்களுக்கு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்குகிறது. அந்த வாக்குறுதிகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது? மக்களின் அபிலாசைகளின் அடிப்படையில். அப்ப மக்களின் அபிலாசைகளின் அடிப்படையில் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றது. அந்த வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்றது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை கொள்கையாக வகுத்து அதனை நடைமுறைப்படுத்துகின்ற முக்கியமான பொறுப்பினை இந்த அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அவ கவனிய, உண்மையிலே கொள்கை உருவாக்கத்தில் அடுத்த முக்கியமான பணியினை மேற்கொள்வது யாரு? இந்த அரசியல் கட்சிகள். அவன் நம்ம பார்க்கிறோம், கொள்கையை உருவாக்குகின்ற பொழுது நடைமுறையில் இருக்கின்ற கொள்கை அல்லது சட்டத்தின் சாதக பாதக விடயங்களை அறிந்து அந்த சாதக பாதக விடயங்களை அறிந்து மக்களின் பல்வேறுபட்ட அபிப்பிராயங்களை பெற்று புதிய சட்டங்களை, புதிய கொள்கைகளை உருவாக்குகின்ற பணியினை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இன்றைய நவீன உலகில கொள்கை உருவாக்கத்தில் ஏனைய எல்லா அம்சங்களையும் விட கட்சி கொள்கை தான் பிரதானமாக இருக்கின்றது. வெளிநாட்டு கொள்கையா இருக்கலாம், உள்நாட்டு கொள்கையா இருக்கலாம், நாட்டு மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கலாம், தேவைகளை நிவர்த்தி செய்வதாக இருக்கலாம். இது அவ்வளவையும் தீர்மானிப்பது யாரு? கட்சி. எந்த கட்சி? ஆளும் கட்சி, அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி. அப்ப கொள்கையை தீர்மானிப்பதோடு மாத்திரம் அல்லாது தீர்மானித்த கொள்கையை மக்களிடையே கொண்டு செல்கின்ற பணியை மேற்கொள்வது அரசியல் கட்சி. அந்த வகையில இந்த கட்சிகள் கொள்கை உருவாக்கத்திலும் கொள்கை நடைமுறையிலையும் மிக பாரியளவான பங்களிப்பை வழங்குகின்ற ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த கொள்கை உருவாக்கத்தில் கொள்கை நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு முக்கியமான அமைப்பு சிவில் சமூகம். சிவில் சமூகம் என்றால் என்னது? சிவில் சமூகம் என்றால் என்னது? அரசு, குடும்பம், சந்தை தாவனங்கள். ஒரு நாட்டில் காணப்படக்கூடிய அரசு, குடும்பம், சந்தை தாவனங்கள் ஆகிய மூன்றும் தவிர்ந்த சமூகத்தில் காணப்படுகின்ற ஏனைய எல்லா வகையான அமைப்புகளின் கூட்டமைப்பு அல்லது கூட்டணியை நாம சொல்லுவோம் சிவில் சமூகம். இது சம்பந்தமாக நீங்க தரம் 12 வகுப்பில் பார்த்திருப்பீர்கள். ஒரு முறை அந்த சிவில் சமூகம் தொடர்பான விடயங்களை மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். சிவில் சமூகம் என்றால் என்ன பார்த்திருக்கிறோம்? அரசு, குடும்பம், சந்தை தாவனங்கள் தவிர்ந்த ஒரு நாட்டில் காணப்படுகின்ற ஏனைய சமூக அமைப்புகளின் ஒட்டுமொத்தத்தை நாம சொல்லுவோம் சிவில் சமூகம். தொழிற்சங்கங்கள், வர்த்தக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், வர்த்தக அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், இப்படி பல்வேறுபட்ட அம்சங்கள் இதில் உள்ளடங்கும். அப்ப இந்த சிவில் சமூகமும் இன்று கொள்கை உருவாக்கத்தில் பிரதான பங்குதாரராக மாறியிருக்கின்றது. எப்படி மாறியிருக்கின்றது? ஒரு மனிதனின் அல்லது மக்களின் வாழ்க்கையை 3 செயல் எல்லைகளில் அடையாளப்படுத்துகின்றார்கள். மக்களின் வாழ்க்கையை 3 செயல் எல்லைகளில் வகைப்படுத்துகின்றார்கள். அதில் முதலாவது பொது செயல் எல்லை. பொது செயல் எல்லை பொது பொருள் மற்றும் பொது சேவை உருவாக்கல் தொடர்பில் அரசு மற்றும் அரசாங்கம் செயற்படும் எல்லை இதுவாகும். பொது பொருள், பொது சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரசும் மக்களும் செயற்படுகின்ற ஒரு முறையை நாம சொல்லுவோம் பொது செயல் எல்லை. அடுத்து தனியார் செயல் எல்லை. தனி நபர்களாக கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் எல்லை. தனி நபர்களாக கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற எல்லையை நாம சொல்லுவோம் தனியார் செயல் எல்லை. இது வரையறுக்கப்பட்டதும் மூடியதுமான ஒன்றாக காணப்படும். பொது செயல் எல்லை திறந்து விடப்பட்டது மக்களுக்கு தெரிந்ததாக இருக்கு. தனி செயல் எல்லை வரையறுக்கப்பட்டதும் மூடியது ஒன்றாக காணப்படும். சந்தை என்பது தனித்தனி நபர்களின் ஆசைகளை திருப்திப்படுத்துவதாக அந்தந்த நபர்களால் முகம் கொடுக்கும் ஒன்றாக இங்கே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் சிவில் எல்லை. இதனை மேற்குறிப்பிட்ட இரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லையாக நவீன அரசியல் சமூக சிந்தனையாளர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். பொது எல்லை எனப்படுவது என்னது? அரசு அல்லது பொதுமக்களோடு சம்பந்தப்பட்டது. அது வெளிப்படைத்தன்மை இருக்கும். தனியார் செயல் எல்லை எனப்படுவது என்னது? தனிநபர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இதில் வெளிப்படைத்தன்மை இருக்காது, வரையறுக்கப்பட்ட மூடியத்தன்மை காணப்படும். சிவில் எல்லை எனப்படுவது இது இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக பொதுமையாக்கப்பட்டதாகவும் இருக்காது, முழுமையாக மூடியதாகவும் இருக்காது. இது இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அப்ப இந்த சிவில் எல்லை, இந்த சிவில் சமூகம் தான்
இந்த சிவில் சமூகம் தான் அரச கொள்கை உருவாக்கலில் மற்றும் ஒரு பிரதான பங்குதாரராக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோமே, சிவில் சமூகம் என்றால் என்னது? அரசு, குடும்பம், சந்தை தாபனங்கள் தவிர்ந்த சமூகத்தில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்த அமைப்பு. அவை இந்த சிவில் சமூகத்தினர் அரச கொள்கை செயல்முறையில் பல்வேறுபட்ட பங்களிப்பினை வழங்குகின்றார்கள். எப்படி? மக்களின் அபிப்பிராயங்களை, மக்களின் பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். மக்களின் அபிப்பிராயங்களை, மக்களின் அபிலாசைகளை, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் தேவைகளை ஆட்சியாளர்களுக்கு அல்லது நிரந்தர நிர்வாகத்தினருக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். தெரியப்படுத்தி அவர்களின் ஊடாக அதனை நிவர்த்தி செய்து கொள்கின்ற வழிமுறைக்கு இவர்கள் தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்றார்கள். அடுத்து நடைமுறையில் இருக்கின்ற கொள்கைகளை பகுப்பாய்வு செய்கின்றார்கள். நடைமுறையில் இருக்கின்ற கொள்கைகளில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை தொகுத்தெடுக்கின்றார்கள். அந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆட்சியாளர்கள் தெரியப்படுத்தி அதனை நிவர்த்திக்கும் பணியில் இந்த சிவில் சமூகத்தினர் ஈடுபடுகின்றனர். ஆக கொள்கை உருவாக்கத்திலேயும் கொள்கை நடைமுறை என்ன செய்கின்றார்கள்? உருவாக்கப்பட்ட கொள்கை எந்த அளவு மக்களுக்கு செல்கின்றது, அந்த கொள்கையின் இயக்கத்தன்மை எப்படி என்பது தொடர்பாகவும் இந்த சிவில் சமூகத்தினர் கவனத்தில் கொள்கின்றார்கள். ஆக அந்த வகையில கொள்கை உருவாக்கத்திலும் கொள்கை நடைமுறையிலும் இந்த சிவில் சமூகத்தின் பங்களிப்பு இன்றியமையாததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம பார்க்கின்றோம் இந்த சிவில் சமூகம் எப்படி கொள்கை உருவாக்கத்திலும் நடைமுறையிலையும் பங்களிப்பு செலுத்துகின்றது, இந்த சிவில் சமூகத்திற்கு எந்தெந்த நிறுவனங்கள் தமது பங்களிப்பை வழங்குகின்றது. ஆனால் நாம் முக்கியமாக பார்க்கிறோம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள். அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சிவில் சமூகத்தில் ஒரு அங்கம். இந்த நிறுவனங்களானது தேசத்தை கட்டியெழுப்புதல், வறுமை ஒழிப்பு என்பன போன்ற விடயங்களில் அரசாங்கத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி கொள்கையை உருவாக்குவதோடு மாத்திரமல்லாது அந்த கொள்கை சரியான முறையில் சமூகத்திற்கு சென்றடைகின்றதா என்ற விடயத்திலும் கவனத்தை செலுத்துவதாக இந்த சிவில் சமூகமானது காணப்படுகின்றது. சரி, இதுவரையும் நாம கொள்கையோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். நாம் அடுத்து பார்க்க போறோம் அரச கொள்கைகளும் பணிக்குழு முறையும். இந்த பணிக்குழு முறையை நாம சொல்லுவோம் பணியக அமைப்பு என்று சொல்லுவோம். இந்த விடயத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. அரச கொள்கையும் பணிக்குழு முறையும். இந்த பணிக்குழு முறையை நாம சொல்லுவோம் பணியக அமைப்பு என்று சொல்லுவோம். இந்த பணிக்குழு என்பது ஆங்கில மொழியில் பியூரோக்ரசி என்ற சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றது. பியூரோக்ரசி. இந்த பியூரோக்ரசி என்பது பியூரோக்ராட்ஸ் என்ற சொற்களில் இருந்து தோற்றம் பெற்றது. இதுல பீரோ என்பது அதிகாரிகளையும், கோட்ஸ் என்பது நிர்வாகத்தையும் குறிக்கும். எனவே இந்த பியூரோக்ரசி எனப்படுவது மேசை அரசாங்கம், அதிகாரிகளின் அரசாங்கம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அப்ப பியூரோக்ரசி அல்லது பணிக்குழு எனப்படுவது அதிகாரிகள் வேலை செய்கின்ற இடத்தை குறிக்கும். என்னது அதிகாரிகள் வேலை செய்கின்ற இடம்? அதிகாரிகள் வேலை செய்கின்ற இடம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகாரி அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆவணங்கள், அவர்கள் பயன்படுத்துகின்ற வளங்கள், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் நாம சொல்லுவோம் பணியக அமைப்பு என்று சொல்லுவோம். இந்த பணியக அமைப்பை நாம் ஏற்கனவே சொன்னது போல நிரந்தர நிர்வாகம் என்றும் நாம் அடையாளப்படுத்தலாம். இந்த பணியக அமைப்பினர் தான் அரசினால் உருவாக்கப்படுகின்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற பணியினை மேற்கொள்கின்றார்கள். இந்த பணிக்குழு அல்லது பணியக அமைப்பு என்ற சொல்லானது ஒரு பழமையான கோட்பாடு. இதனை முதலாக முன்வைத்தவர் ஜெர்மானிய தேசத்தவரான மேக்ஸ் வெபர் என்பவர் ஆவார். இவருத்தான் இந்த பணிக்குழு முறை தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த பணிக்குழுவினர் எப்படி அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பதை மூன்றாக வகைப்படுத்துகின்றார். ஒன்று சம்பிரதாய பூர்வமான அதிகார முறைமை,
2 கவர்ச்சிகரமான அதிகார முறைமை, 3 சட்டப்பூர்வமான அதிகார முறைமை. பணிக்குழுவினர் எப்படி தமது பணிக்கு தேவையான அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள்? சம்பிரதாயபூர்வமான அதிகார முறைமை, கவர்ச்சிகரமான அதிகார முறைமை, 3 சட்டப்பூர்வமான அதிகார முறைமை. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இந்த பணியக அமைப்பினர், இந்த பணியக அமைப்பானது பல்வேறுபட்ட பண்புகளை கொண்டு காணப்படுகிறது. பணியக அமைப்பு பல்வேறுபட்ட பண்புகளை கொண்டு காணப்படுகிறது. ஆனால் முதலாவது நாம பார்க்கிறோம் படிநிலை அமைப்பு. படிநிலை அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பணியக அமைப்புல மிக முக்கியமான அம்சம். படிநிலை அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு படிநிலைகள் அங்கு இருக்கும். மேலதிகாரி, நடுத்தர அதிகாரி, அதிகாரி, கீழ்மட்ட அதிகாரி, ஊழியர்கள் என்று பல்வேறுபட்ட படிநிலைகள் காணப்படும். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு அமைச்செடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அமைச்சின் செயலாளர், அதன் கீழ் வருகின்ற துணை செயலாளர்கள், உதவி செயலாளர்கள், அதிகாரிகள் என்று இந்த படிநிலை அமைப்பானது ஒரு முக்கோண வடிவில் அமையப்பெற்றதாக இருக்கு. அடுத்து நாம பார்க்கிறோம், அவ படிநிலை இருக்கும். அடுத்து நாம பார்க்கிறோம், அந்த படிநிலையில் தொழில் பிரிப்பு காணப்படும். பணிக்குழு இந்த பணியக அமைப்புல படிநிலையில ஒவ்வொரு படிநிலையில் உள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான தொழில்கள் வழங்கப்பட்டிருக்கும். கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளரின் கீழாக பல்வேறுபட்ட அமைப்பினர், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விடயங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவ படிநிலை இருக்கும். அடுத்து நாம பார்க்கிறோம் தொழிற்பிரிப்பு இருக்கும். அடுத்ததாக நாம பார்க்கிறோம் ஒழுங்கு விதிகள் இருக்கு. இந்த படிநிலை அமைப்பு தொழிற்பிரிப்பு இருக்கும். அந்த தொழிற்பிரிப்பை செய்வதற்கு பல ஒழுங்கு விதிகள் காணப்படும். அந்த ஒழுங்கு விதிகள் நாம சொல்லும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விதிமுறைகளும் வழிமுறைகளும். அப்ப பணியக அமைப்பினர், இந்த பணிக்குழுவினர் ஒரு விடயத்தை எடுத்தாற்போல் செய்ய முடியாது. அவர்கள் அந்த விடயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஒழுங்கு விதி இருக்கும். இந்த ஒழுங்கு விதிகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவோம். இது நாம சொல்லுவோம் விதிமுறைகளும் வழிமுறைகளும் இருக்கும். இந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அவர்களுக்கு சுற்று நிரூபங்கள் தெளிவுபடுத்தும். அப்ப சுற்று நிரூபங்களுக்கு அமையத்தான் இந்த பணியக அமைப்பினர் தொழிற்பட வேண்டும். அடுத்து நாம பார்க்கிறோம், எல்லா வகையான விடயங்களுக்கும் பதிவுகள் இருக்கும். பணியக அமைப்பினர் எல்லா வகையான வேலைகளையும் எழுத்து மூலமாக மேற்கொள்வார்கள். எழுத்து மூலமாக கடிதங்கள், விண்ணப்பங்கள், அறிக்கைகள், ஆவணங்கள் என்ற ரீதியில் எல்லா வகையான விடயங்களையும் எழுத்து மூலமாக இந்த பணியக அமைப்பினர் மேற்கொள்வார்கள். அவன் முதலாவது பார்த்திருந்தோம், என்னதை பார்த்திருந்தோம்? படிநிலை அமைப்பு இருக்கும், தொழிற்பிரிப்பு இருக்கும், ஒழுங்கு விதிகள் இருக்கும், பதிவுகள் இருக்கும். அடுத்ததாக நாம பார்க்கிறோம் ஆட்சாரா தன்மை. இந்த பணியக அமைப்புல காணப்படக்கூடிய மற்றொரு முக்கியமான பண்பு ஆட்சாரா தன்மை. தமது காரியாலயங்களில் வேலைகளை செய்கின்ற பொழுது தமக்கு தெரிந்தவர், அறிந்தவர் அல்லது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று எதனையும் கருத்தில் கொண்டாலே அனைத்து மக்களையும் ஒரே மாதிரியாக கருத்தில் கொண்டு தமது பணிகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளப்படுவது பணியக அமைப்பின் மற்றொரு பண்பாக இருக்கு. அடுத்து பகுத்தறிவு. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், பணியக அமைப்புல மனிதாபிமானத்தை விட இங்கு கூடுதலாக பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். பகுத்தறிவின் அடிப்படையில் அதன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இங்கு மனிதாபிமான தன்மைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்காது. பகுத்தறிவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாம பார்க்கிறோம் நடுநிலைமை தன்மை. நடுநிலைமை தன்மை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சாரா தன்மையோடு தொடர்புபட்டுதான் இந்த நடுநிலை தன்மையும். தமது பணிகளை செய்கின்ற பொழுது எவ்விதமான பக்கச்சார்புமின்றி தமது பணிகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும், அதாவது உருவாக்கப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம இந்த பணியக அமைப்பின் முக்கியமான பண்புகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அதில் ஒன்று பார்த்திருந்தோம் நாம இந்த பணியக அமைப்பின் முக்கியமான பண்புகள்ல படிநிலை அமைப்பு, தொழிற்பிரிப்பு, அடுத்ததாக பார்க்கிற ஒழுக்க விதிகள், அடுத்து பதிவுகள் இருக்கும், ஆட்சாரா தன்மை, அடுத்து நாம பார்த்திருந்தோம் நடுநிலைத்தன்மை என்று பார்த்திருந்தோம்.
அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த பணியக அமைப்பினர் தற்கால ஜனநாயக அரசுகளில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக மாறியிருக்கின்றார்கள். இந்த பணியக அமைப்பினர் ஒழுக்க விதிகளை சரியான முறையில் பின்பற்றுவார்கள். ஒழுக்க விதிகள் சொன்னால் என்னது? விதிமுறைகளும் வழிமுறைகளும். ஒரு கிராம சேவகராக இருக்கலாம், பிரதேச செயலாளராக இருக்கலாம். அவர் தமது பணிகளை செய்கின்ற பொழுது வெறுமனே செய்ய முடியாது, எப்படி செய்ய வேண்டும், விதிமுறைகளை அனுசரித்து அந்த பணிகளை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. ஆக இவர்கள் சில நேரங்களில் தமது வேலைகளை செய்கின்ற பொழுது மக்களை புண்படுத்துகின்ற பணியிலையும் ஈடுபடுத்தி விடுவார்கள். அப்ப இவர்கள் சிறப்பாக செய்தாலும் சரி, சிறப்பற்று செய்தாலும் சரி, அரச கொள்கை சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுவதற்கு இவர்களின் பணி இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஏன் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், பெரும்பாலான நாடுகள் மக்களாட்சியை கொண்ட நாடுகள். மக்களாட்சியில் ஆட்சியாளர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்கள்? மக்களின் வாக்குகளின் ஊடாக. அவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும்? எந்த வகையான தகுதியும் எதிர்பார்க்கப்பட மாட்டாது. எனவே அவ்வாறு ஆட்சிக்கு வருகின்றவர்களுக்கு தேவையான, அமைச்சர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தேவையான ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொள்கை உருவாக்கத்திலையும் கொள்கை நடைமுறையிலையும் மிக முக்கியமான பங்காற்றுகின்றவர்களாக இந்த பணியக அமைப்பினர் காணப்படுகின்றார்கள். சரி, அடுத்ததாக நாம இந்த பணியக அமைப்பினது முக்கியத்துவம் தொடர்பாக பார்த்திருந்தோம். இதுவரையும் பார்த்த விடயங்களின் அடிப்படையில் நாம் இந்த வகுப்பில் பார்த்திருந்தோம் அரச கொள்கையோடு சம்பந்தப்பட்ட அதிகார நிறுவனங்கள். என்னது? சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. அடுத்தது கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஏனைய நிர்வாகங்கள். ஒன்று நிரந்தர நிர்வாகம், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம். அடுத்தது பணிக்குழு. அடுத்து நாம பார்த்திருந்தோம் இந்த பணிக்குழுவினது முக்கியமான பண்புகள். படிநிலை அமைப்பு இருக்கும், தொழிற்பிரிப்பு இருக்கும், ஆட்சாரா தன்மை இருக்கும், பகுத்தறிவின் அடிப்படையில் வேலைகளை செய்வார்கள், நடுநிலைத்தன்மை இருக்கும், ஆட்சாராத ஒரு தன்மை இங்கு காணப்படும். அடுத்தது இவர்களின் பணி இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறதா பார்த்திருந்தோம். என்ன காரணத்தினால? இன்று இருக்கின்ற எல்லா ஆட்சி முறையும் ஜனநாயக ஆட்சி முறை. அந்த ஜனநாயக ஆட்சி முறையில் ஆட்சியாளர்கள் எவ்விதமான கல்வி தகமையும் அற்ற முறையில் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு கல்வி தகமை அற்ற முறையில் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் சிறந்த சட்டங்களை உருவாக்க முடியாது. அவர்களுக்கு சிறந்த சட்டங்களை உருவாக்குவதற்கும் அதற்கு தேவையான ஆலோசனை வழங்குவதற்கும் இந்த பணியக அமைப்பு தேவைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பணியக அமைப்பானது கொள்கை உருவாக்கத்திலும் கொள்கை நடைமுறையிலையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, நாம் இந்த பொதுக் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட 2 வகுப்புகளை நடத்திருக்கின்றோம். 2 வகுப்புகளில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெளிவுறுத்திருக்கின்றோம். இந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்ப்பதனூடாக, கேட்பதனூடாக இது சம்பந்தமான தெளிவினை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான பகுதி. இந்த விடயங்களை அவதானித்து கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.